தேவனுடைய சித்தங்கள் எவ்வளவு நிறைவேறுமோ அவ்வளவு காரியங்கள் நிறைவேறக்கூடிய காரியமாக இருக்கிறது. நேற்று 1ஆம் தேதி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தை முழுமையாக படித்தோம். அதை மிச்சம் மீறி படித்து தெரிஞ்சிச்சா அதை படித்ததுல எது தெரிஞ்சிச்சான்? 22 வசனம் இருக்கிறது. என்ன செய்யறோம்? என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? வேதம் சொல்கிறது, ஒரு நாள் வார்த்தை வீண் போகாது, வீணாக அழியாது. மனிதன் அழிந்தாலும் அழிவான், தேவனுடைய வார்த்தை அழிந்து போவது அல்ல. ஏசாயா 54 சொல்வது போல, வானங்களும் பூமிகளும் நொறுங்கி போனாலும் என் வார்த்தை நிலைநிற்கும் என்று வேத வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தையை நான் எப்படி தியானிக்கிறேன்? அதை தியானிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் எப்படி இருக்கிறது? கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசும். அது நன்மையோ தீமையோ தெரியாதையா, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை தாரும். பரிசுத்த வாழ்க்கை எங்களுக்கு தாரும். நிலையான வாழ்க்கை எங்களுக்கு தந்து வழி நடத்துவதற்கு நன்றி கர்த்தாவே. சோத்திரமே இயேசு நாமத்தால் கேட்கிறேன், நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேதத்திலே நான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் அவ்வளவா உங்களுக்கு விளக்கம் சொல்லவில்லை. ஆனால் இன்று ஒரு அளவுக்கு உங்களோடு நான் பேசுகிறேன். 19ஆவது வசனம் சொல்லுகிறது, மனுபுத்திரருக்கும் சம்பவிக்கிறது, மிருகங்களுக்கும் சம்பவிக்கிறது. ஒரு அலையில சொல்லுவோமா? எப்படி சம்பவிக்குது? மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் ஒன்னாவே சம்பவிக்குது. என்ன சம்பாதிக்க ஒன்னா? சொல்லுங்க பார்ப்போம். என்ன சம்பாதிக்குது? படிச்சு முடிச்சு அந்த வசனத்தை 19 படிச்சு. மனுபுத்திரருக்கு சம்பாதிக்கிறதும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவர்கள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். உண்டு. மிருகத்தை பார்க்கிலும் சொல்லுவோமா? என்ன உள்ள? மேன்மை உள்ளவன் அல்ல. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் மேன்மையா இருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும் சொல்றோம். அதனால அது சொல்றது அப்படிமா? மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் உண்டு. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. எல்லாம் மாயை. எல்லாமே மாயை. மனுஷன் ஒரு மிருகத்துக்கு பாருங்க, மனுஷனுக்கு என்ன செய்யறாங்க? சில வீட்டில் வளர்க்குற பிராணிலாம் என்ன செய்யறாங்க? ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் காய்ச்ச மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. நான் ஒரு வாரம் ஒரு இடத்துக்கு நான் போன பொழுது மாட்டுக்கு ட்ரிப் ஏற்றிட்டு இருந்தாங்க. அப்ப எப்படி இருக்கும்? மனுஷனுக்கு தான் ட்ரிப் ஏற்றுனாங்க, ஆனா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் ஏத்துறாங்க. நான் பார்த்ததெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு இருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், மிருகம் நன்மை செய்வதல்ல. மிருகம் என்ன செய்யறதில்ல? நன்மை செய்தா இல்ல மனுஷன் நன்மை செய்வானா? அடுத்த வருஷம் சொல்லுது பாருங்க, எல்லாம் ஒரே இடத்திற்கு போகிறது, உண்டாகி திரும்புகிறது. ஆவியும் பூமியில் இருக்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? இன்னைக்கு யார் அறிகிறா? ஒரு மனுஷன், இப்ப நான் ஒரு பிள்ளைய பெற்று அதை அறுத்து திம்பனா? இன்னைக்கு கோழி ஆடெல்லாம் வளர்த்து நம்ம என்ன செய்யறோம்? அதான் சொல்றாரு, மனுஷன் மிருகம் ஒன்னா இருக்காங்க. நான் சாப்பிடாங்கிறது ஆர்பேட் பண்ண வரல.
அந்த ஜீவன் போகும் பொழுது எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதை தின்னாதான் எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். 2 துட்டு நாள் வெய்ய, அப்பதான் சோறு உள்ள இறங்கும். ஆனா அது ஜீவனை கொடுக்குதே, கொஞ்சம் உட்கார்ந்து யோசனை பண்ணிருக்கிறோமா? ஆனாதான் புத்தர் சொல்வார், புத்தருடைய வாழ்க்கையிலே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உயிர் ஜீவன்களுக்கு தீங்கு நினையாதே. நினையாது, நான் செய்யாதல்ல, நினையாத. மகாவீர ஜெயின் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்களும் சொன்னார்கள், என்னை தீண்டும் மிருகத்தை நான் தீண்ட மாட்டேன், என்னை தீண்டும் மிருகத்தை நான் தீண்ட மாட்டேன் என்று மகாவீரர் சொன்னார். அவங்களுடைய கோயில்ல போனீங்கன்னாலும் பிரஷ் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் தட்டி விடுவாங்க. நான் மைக் செட்டு போன காலத்திலே பார்க்கும்போது பூராலாம் வரும். பூராலாம் என்ன செய்வாங்க, அப்படியே தட்டி விட்டு வேற வழியில அனுப்புவாங்க ஒழிஞ்சு அதை சாகடிக்க மாட்டார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், பூரான பார்த்தோன்னா செருப்பு கைக்கு வந்துடும். பூரான பார்த்தோன்னா நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல்கள், அந்த சின்ன பூரானுடைய உயிருக்கும் நம்ம உயிருக்கு என்ன வித்தியாசம்? அப்ப உயிருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நன்மை செஞ்சாதாங்க அந்த உயிரோடைய மதிப்பு தெரியும். நன்மை செஞ்சாதான் உயிரோடைய மதிப்பு தெரியும். நன்மைனா என்னன்னு தெரியாது. நான் நிறைய நன்மை செஞ்சிருக்கேன், நிறைய நன்மை செஞ்சிருக்கேன் சொல்லுவோம். ஆனா நாம் செய்த நன்மை பூராவே ஜீரோ. அதற்கு சொல்றாரு, நன்மை என்றால் முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றாரு நன்மைன்னா? ஒரு பொருள், ஒருத்தர் சோறு போடுறது, ஒருத்தர் ட்ரெஸ் எடுத்துறது, இது நன்மையா? இது நன்மையா? என்ன நன்மை? நன்மைனா என்ன சொல்லுங்க பாப்போம், தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா தெரியாம படிச்சு படிச்சு முட்டாளாவே இருந்து கொண்டு இருக்கிறோம். நான் நிறைய நன்மை செய்வேன், என்னோட சம்பளத்துல பாதி காசை நன்மை செய்வாங்க. நன்மை என்பதற்கு தன்னை தாழ்த்தி கொடுக்கக்கூடிய ஒரே காரிய நன்மை. தன்னை தாழ்த்தி கொடுக்கணும். அடுத்தவட்ட புடுங்கி கொடுக்க கூடாது, அடுத்தவட்ட சேகரிச்சு கொடுக்க கூடாது, தன்னை தாழ்த்தி கொடுக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் நன்மை. அந்த நன்மைக்கு 3 காரியத்தை சொல்றாரு. ஒன்று, என்ன இருக்க காலம். ஒருத்தர் கேட்கிறாரு, என்கிட்ட 10 ரூபா இருக்குது, 15 ரூபா கேட்கிறாரு, நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? இருக்கிறத அப்பயே கொடுக்கறதா காலம். எப்ப? அப்பயே கொடுக்கறதா காலம். நான் போய் என்னோட 5 ரூபா சேர்த்து அப்புறம் கொண்டா தாரன்னு சொல்றது. ரெண்டாவது சொல்றாரு, கடமை. எனக்கு அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய கடமை எனக்கு உண்டு. நம்ம செய்வோமா? நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுப்போம். இப்போ ஒரு கோயில் விசேஷம் எதுனா பார்த்தா நோட்டீஸ் அடிச்சு என்ன செய்யறாங்க? அடிச்சாங்க பெட்டி காசு நோட்டீஸ் அடிச்சு, உபவாச கூட்டம், கலந்த கூட்டம், எல்லா கூட்டத்தையும் வச்சு நோட்டீஸ் அடிச்சு என்ன செய்யறாங்க? காசை வசூல் பண்ணி கொண்டுதான் எல்லாமே நன்மை செய்யறாங்க. அப்ப 3வது சொல்றாரு செய்கை. எங்க செய்யணுங்க? அது படிக்கிறார் பாருங்க, புலம்பல் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தான் செய்கைகளினாலும்
மகிழ்ச்சியாய் இருக்கும் நன்மையே அல்லாமல் வேற நன்மை இல்லை என்று கண்டே. ஒரு அலையில சொல்லுவோமா? சொல்லுங்க, படிங்க சீக்கிரம். இப்படி இருக்கிறபடியால் செய்கைகளை நினைத்து நன்மையே அல்லாமல் வேற நன்மை இல்லை என்று கண்டே. பாருங்க, அடுத்து படிங்க. இது அவனுடைய பங்கு. யார் ஒரு அழகா சொல்லுவோமா? இன்னைக்கு மனுஷன் எப்படி இருக்கணும்? மனுஷன் எப்படி இருக்கணுமா? இப்ப நம்ம நன்மை யாருக்கு செய்யறோம்? நன்மை யாருக்கு செய்யறோம்? யோசனை பண்ணி சொல்லுங்களேன் பாப்போம். 2 இட்லி மிச்சப்பட்டதான் பிச்சைக்காரனுக்கு போடுவோம். பிச்சைக்காரனுக்கா சுட்டு கொடு போடுவோமா? அவ திங்க மாட்டேன்டா. அந்த அந்த பொருளை என்ன செய்யுது? அந்த பொருளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்ப நான் சாப்பிடுறது என் புருஷனுக்கு சோறு இல்லைனாலும் பரவாயில்ல, அதை பிச்சைக்காரனுக்கு போடுவோமா? புருஷன் சாப்பாடு போட்டாலும் அவன் சம்பாதிச்சு கொண்டாந்து தருவான். ஒரு எதிர்பார்ப்பு. பிள்ளைக்கு சாப்பாடு போட்டாதான் நல்லா படிச்சு நம்மளை மேரி மிதிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். பொண்டாட்டிக்கு சோறு போட்டாதான் புருஷனை அடிக்கிறதுக்கு வலி தரும். நீ கறி மீனா ஆக்கி போட்டி இல்லையா, வாங்கு. என் மனைவி சொல்லுவோம், சோறு போட்டு அடிக்கிற ஒரு கணவர் நீ ஒருவர் தான். சோறு போட்டு அடிக்கிற கணவர் நீ ஒருவர் தான். அதனால அவன் என்னை விட்டு என்ன செஞ்சுட்டா? முன்னாடி போயிட்டான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நன்மைனா என்ன தெரிஞ்சுக்கங்க. நன்மைங்கிறது நான் இந்த 3 காலத்தை கரெக்டா காலத்துல செய்ய கத்துக்கங்க, கடமையா செய்ய கத்துக்கங்க, நல்ல செய்கையா கத்துக்கணும். நல்ல செய்கையா இருக்கணும். தவறான காரியத்துக்கு காசு கொடுக்கிறது நன்மை அல்ல. அப்ப நன்மை என்பது நமக்கும் அவனுக்கும் இறைவனுக்கும் சேர்ந்து வாழக்கூடியதுதான் நன்மை. எனக்கு அவன் மேல அந்த நன்மை பிரியமா இருக்கணும். நான் செய்யற நன்மை இறைவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். இருக்குமா? இருக்குமா? எவ்வளவு பிரச்சனை மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் நேற்று கூட சொன்னேன், மனுஷனுக்கு ஒரு மரணம் பாருங்க ஈஸியா போயிடும். நேற்று ராத்திரி சாயங்காலம் தான் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தார் என் வீட்டுக்கு எய்தாப்புல. இன்னைக்கு நடந்து அவர் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த வீட்டுக்கு ஆம்பளை மட்டுமல்ல, எல்லா வேலைக்கும் அவர் தான் பாருங்க. நல்லா இருந்தாரு. 8:30க்கு நான் போனேன். ஆம்புலன்ஸ் போச்சு. திருப்பி ஒரு 9 ஆம்புலன்ஸ் வந்துச்சு. போறப்ப உசுரா போனாரு. வர்றப்ப மனுஷனோட ஜீவன் எப்படி இருக்கு? அவரு சோசியல் ஒர்க் ரொம்ப நல்லா அழகா செய்வார். யார் வீட்டுக்குனாலும் பரிந்து பேசி செய்கிறவர். என் வீட்டுக்கு எய்தாப்ல. ஏன் அதை சொல்றேங்க? அவர் பாகுபாடு பார்க்கறது இல்ல. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? நன்மை செய்யறோமா? நன்மை செய்ய கத்துக்கங்க. எப்படி செய்யணுங்கிற சொல்லி கொடுத்திருக்காரு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர்களுடைய 10ஆம் அதிகாரம் 36ல இருந்து கொஞ்சம் சீக்கிரம் படிச்சிருங்க. கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்ன சொல்றாங்க? நன்மை எப்படி சொல்றாங்க? சமாதானமா கூற கத்துக்க வேண்டும். வார்த்தை எப்படி கத்துக்கணும்? நம்மள என்ன வார்த்தை இருக்குன்னா, நம்ம சொல்றப்ப சமாதானம் வருமா? வார்த்தையில யாரு கடுப்பே வச்சு கத்திட்டு போறாயா?
என்ன சொல்லுவோம்? அவன் புள்ள கொண்டாட்டிக்குள்ள ஒரு கடுப்பை நம்ப வேண்டியது வேதத்துல என்ன சொல்றான்? சொல்றாரு. இதெல்லாம் படிச்சிருக்கோம். அடுத்த வருஷத்தை சீக்கிரம் படிமா. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த போது கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செஞ்சாருங்க? அபிஷேகம் பண்ணினார். நன்மை செய்யறதுக்கு என்ன வேணுங்க? நன்மை செய்யறதுக்கு என்ன வேணும்னு ஆவியான ஒரு அபிஷேகம். நம்மள்ட்ட நன்மை செய்யறவன் என்ன ஆவி இருக்கு? நம்மள்ட்ட மனுஷ ஆவி இருக்கா? என்ன இருக்கு? நான் அப்ப நன்மை செய்யறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா வார்த்தைகள் என்னைக்குமே எனக்கு இந்த வார்த்தை சொல்றத பிடிக்கலதான். ஏன்னா நானே இன்னும் திருந்த முடியல. ஆனா நான் திருந்துறனாலும் இந்த உலகம் திருந்துட்டுமே, உலகத்தை பார்த்து திருந்திக்கலாமே. படிமா, சீக்கிரம் படிச்சிருமா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பி வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி என்னங்க நன்மை செய்யறப்ப என்ன இருக்குதுங்க? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 3 காரியம் சொன்னேன். ஒன்று, என்ன ஆவி இருக்கணும்? பரிசுத்த ஆவி இருக்கணும், காலம். 2வது சொல்றாரு தேவனுடைய வல்லமை வேண்டும், அதான் கடமைங்க. 3வது சொல்றாரு அவர் அன்புள்ளவராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறனால தான் அவர் நன்மை செய்கிறவராக சுத்திட்டு இருக்கார். நன்மை செய்யறதுக்கு என்ன வேணும்? காசு பணம் இல்ல. இந்த வசனத்தை மறுபடியும் படிமா. போதும். பரிசுத்த ஆவி, வல்லமை, அவரோடு செய்கிறது. யார் செய்யணும்? அவருடன் இருப்பது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த வசனத்தை நிறைய பேர் படிச்சுவாங்க. இது இருந்தாக்க செஞ்சிடறான். இன்னைக்கு கோயில சோறாக்கி போறது எதுனாலும் இருக்கு. ஆனா எவனும் சொந்த காசுல ஆக்கி போடல. நான் 2 இட்லி என் பொண்டாட்டி எடுத்து வெளியே போறான்னா புருஷன் காசுல தான் எடுத்து போடுவான். பொண்டாட்டி சம்பாரிச்சு போட மாட்டான். இல்ல அது தர்மம் போடுன்னு எவ்வளவு போய் என்ன செய்யறதுல சம்பாரிச்சு தர்மம் போட்டு யாரும் செஞ்சதாக சரித்திரம் இருக்காது. நம்ம தர்மம் செய்யறோம். இந்த கிறிஸ்துமஸ் ஜனவரிக்கெல்லாம் ட்ரெஸ்ஸுகள் கொடுத்துருப்பாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வார்த்து நான் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தேன் ஒரு காலத்துல. ஆனா அதெல்லாம் என்ன இல்ல, நன்மை அல்ல. இந்த நன்மைக்கு இந்த 3 காரியம் என்கிட்ட இருக்குதா? என்கிட்ட பரிசுத்த ஆவி நிறைஞ்சு இருக்கிறதா? 2வது சொல்றாரு வல்லமை என்கிட்ட இருக்கிறதா? 3வது அவர் என்னோட இருக்கிறாரா? சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒரு பொருளை கொண்டாந்து யாருக்கோ கொடுக்கறது நன்மை அல்ல, அது திருட்டுத்தனம். அதை நம்மளை நம்பியும் கொடுத்திருக்காங்க. அந்த நம்பி இருக்க பொருள் நம்மளோட இருக்கணும். அது வீணா போனாலும் அந்த இடத்துல வீணா போறதுதான் கடமை. அது வீணா போது நான் எடுத்து தர்மம் கொடுத்தேனாக்க அது எவன் சொத்தை எவன் பிடிக்கிட்டிக்கிறது? எவன் சொத்தை எவன் பிடிக்கிட்டிக்கிறது? நன்மை செய்ய. அப்ப நம்ம நன்மை செய்யாம தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்ய முடியல? நான் தேவனை அறிய முடியவில்லை. அதனால சொல்றாரு, நம்ம அடிக்கடி படிப்போம். ஆதியாகமம் அதிகாரம் உடனே சொல்லுவோம், நன்மை செய்யாதிருந்தால் பாவம். நன்மைக்கு பாவத்துக்கு கேட்டாங்க. நன்மைக்கும் பாவத்துக்கு என்ன கணக்கு? நன்மை செய்யணும் பாவம் வருமா? அப்ப எழுதுறது தப்பா? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்து நிறைய பேர் படிக்கிறாங்க. எல்லா ஊழியக்காரன் படிக்கிறோம், நானும் படிச்சேன். ஆனா அதோடைய அர்த்தம் நன்மைக்கு பாவத்துக்கு என்னங்க?
சொல்லுங்க பாப்போம். நன்மைக்கு பாவத்துக்கு என்ன? நான் அடுத்தவனுடைய பொருளை எடுத்து கொடுத்து நன்மை தேடுவது பாவம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன சொல்றாரு? அடுத்தவனுடைய நன்மை, நான் நன்மை தேடுறதுக்கு அடுத்தவனுடைய சொத்தை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுப்பது நன்மை அல்ல. அதுதான் அவரு சொன்னாரு. அது எதுக்காக சொன்னாரு? காயின் ஆபேலுடைய பலிகளை என்ன செய்யல? காயினுடைய பழியை ஏத்துக்கல, ஆபேலுடைய பழியை ஏத்துக்கிட்டாங்க. அதனால என் பழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காயின் ஆபேலை கொலை பண்ணான். நன்மையா? அது நன்மையா? இதுதான் பாவம். அவனும் பலி கொடுத்திருக்க, எடுத்துக்கலையா? விட்டுருக்கணும். தர்மம் செஞ்சு பேர் எடுக்க முடியாது. இன்னைக்கு கோயில் விசேஷம், 1000 பேத்துக்கு நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க, 1000 பேத்துக்கு சாம்பார் சாதம். இது நன்மையா? நன்மையா? இப்ப எல்லா கோயிலையும் சோறு போடுறாங்க, எல்லா கோயிலையும் சோறு போடுறாங்க. அன்னைக்கு பூண்டியில போனாங்க, பூண்டிலையும் சோறு போட்டாங்க. முதல் தடவை மொட்டை அடிக்க போறப்ப சோறு போட்டாங்க, 2வது தடவை மொட்டை அடிக்க போறப்ப அந்த இடத்துல சோறு இல்லை. அப்ப நம்மளோட சிந்தனை, அப்ப அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியம் நான் நன்மை செய்ய வேண்டுமானால் என் சரீரம்லாம் அழிய வேண்டும், என் வசதி எல்லாம் அழிய வேண்டும், என்னிடம் இருக்கிறது எல்லாமே அழிய வேண்டும். இயேசு வந்து நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தார். என்னன்னு சொல்லி கொடுத்தார்? என்னன்னு சொல்லி கொடுத்தார்? ஜீவன். அப்புறம் சார் எண்ணிட்டு வாங்குறோம்ல, என் ஜீவனை உங்களுக்கு அளிக்கிறேன், என் சரீரத்தை உனக்கு அளிக்கிறேன். இப்ப நம்ம அது 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 நன்மையா? நம்ம செய்யறது நன்மையா? எது நன்மை? அப்ப நன்மைக்கு காரணம் நான் 3 காரணத்தை சொல்லி இருக்கிறேன். அது படிச்சிருமா? சீக்கிரம் படிச்சிரு. நசரேயனாகிய இயேசு தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி இருந்தாருங்க. என்ன நன்மை செஞ்சிருக்காருங்க பாருங்க. அவரு காசு பணம் கொடுத்து சோறு போட்டிருக்காரு. என்ன சொல்றாரு பாருங்க. பாருங்க என்ன போட்டிருக்காரு. படிமா அப்படியே. என்னங்க செஞ்சிருக்காருங்க? அவர் செஞ்ச சாட்சி என்ன சொல்லுங்க பாப்போம். அவர் பிசாசுகளை வல்லமையா வெட்டினதெல்லாம் போட்டு வருதா? அதை மரம் படிக்காம விட்டீங்க. படிங்க. பண்ணினார் இருந்தபடியினால் என்னங்க சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நன்மை எதுல இருக்கணும்? வெல்லக்கூடிய அளவுக்கு நன்மை இருக்கணும். நீ சோறு போட்டு பிசாசை சேர்த்து வைக்கிற, சோறு போட்டு பிசாசை சேர்த்து வைக்கிற. அப்ப நம்மளோட சிந்தனை இன்னைக்கு பாருங்க. ஒரு கோயில்ல சோறு போடுறாங்கன்னா அந்த பக்தியில வந்து சாப்பிடுவானா, பசிக்கு வந்து சாப்பிடுவோம். அது முடிச்சு போனோம்னு பாருங்க எவ்வளவு சோறு சித்தி கிடக்கு தெரியுங்களா? நான் மண்டையூர்ல போய் குக்கர் அன்னைக்கு பேசின பொழுது எனக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் இந்த கோமடி அண்ணோட நான் செய்தி கொடுத்து முடிச்ச உடனே சாப்பாடுல இருந்துச்சு, எல்லாமே சாப்பிட்டேன். ஆனா எனக்கு சில பிடிக்காத காய்கறி அதில் வச்சிருக்கேன். அது எங்கெங்க போடுறது என்று சொன்னப்ப அந்த குப்பையில போடலாமா என்று போகும்போது பார்த்தாங்க, அந்த சமையல் செஞ்சவங்க சொன்னாங்க, இது எல்லாரும் காசு போட்டு வாங்குறாங்க, அதனால வீணாக்கிறாங்க, ஒரு இதில் போட்டுங்க, அது ஆடு மாடு திங்க. என்ன சொன்னாங்க? நான் தின்ன எச்சிய வந்து ஒரு ஆடு மாடு திங்கிற நன்மையா? அது அறுத்து திங்கிறமே எப்படி இருக்கும்? நன்மை செய்ய ஒரு 3 காரணத்தால நன்மை செய்ய. அந்த நன்மை வந்து தேவனுடைய சன்னிதானத்துக்கு போகும், தேவனுடைய பார்வைக்கு அருமையா இருக்கும்.
பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுக்கு அருமையா இருக்குன்னா அவன் நாட்டிலே இருந்த பொழுது, வீட்டிலே இருந்த பொழுது, காட்டிலே இருந்த பொழுது நன்மையை செய்ததான் அவர் சொன்னான். யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து நாங்கள் எச்சரிக்கையா இருந்தோம். அவன் நன்மை செஞ்சாங்க. ஒன்னே ஒண்ணுதான் யோவான் செஞ்சது. அவன் ஞானஸ்தானம் எந்த அற்புதமும் செய்யல. அவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன? சிரசேதம். நன்மை செஞ்சவன் என்ன கிடைக்கும்? சிரசேதம் தான் கிடைக்கும். நம்மளுக்கு கிடைக்குமா? அதுக்காக நன்மை செய்வோமா? நம்ம 4 காசு எடுத்து வைக்கிறதா நன்மை செய்வோம். 4 காசு எடுத்து வைக்கிறதா அவன் உதற மாதிரி நான் உதறி நன்மை செய்யறது அல்ல. நன்மை செஞ்சவன் எவனும் இல்லை. அப்ப லேசான காரியத்தை நன்மைங்கிறது தன்னை தாழ்த்தி கொடுப்பதுதான் நன்மை. 38 வருஷமா படிக்கிறோம். 1000 தடவை படிச்சோம். 38 வருஷமா நான் நிறைய தடவை படிச்சிருக்கேன். நன்மை என்ன செஞ்சாருங்க? நன்மை என்ன செஞ்சாரு? அதுல என்ன நன்மையே செஞ்சாரு? அவனை கேட்காம அங்க போனதாங்க நன்மை. ஒரு அலையா சொல்லுவோமா? என்ன செஞ்சாரு? அவன் 38 வருஷமா இருக்கு. எவனும் நோட்டீஸ் ஓட்டல. ஒருத்தர் பேச வரானா 74 நோட்டீஸ் ஓட்டுறானுங்க. அது வீடியோ அது இதுன்னு எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இயேசு அந்த 38 வருஷ காலத்துல வரும் பொழுது எந்த அழைப்பும் இல்ல. இந்த 38 வருஷங்கள இயேசுவை கூப்பிட்டது இல்லை. ஒரு அலையா சொல்லுவோமா? நன்மை செய்யணும். என்ன செய்யணும்? நான் தேடி செல்ல வேண்டாம் காலம். அந்த 38 வருஷம் வரைக்கும் இயேசு இருந்தாரா இல்லையோ, பிதா இருந்தாரா இல்லையோ, ஆனால் காலங்கள் வந்தது. 38 வருஷம் கழிச்சு இயேசு அந்த இடத்துக்கு போனார். போன பொழுது அவர் செய்யறாரு கடமை, என்னுடைய கடமை. யாரு? ஒருத்தர் வியாதியோடு பரலோகத்துக்கு வரக்கூடாது என்று நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டார். எவனாச்சும் நொண்டியா இருக்கவன போய் நடக்கிறியான்னு கேட்டார். எவ்வளவு இருந்தார்? அவன் கதை சொல்றான். அப்போ படுக்கை எடுத்துக்கொண்டு அதான் செய்யுங்க. என்ன சொல்றாருன்னா எல்லாமே இந்த ஒரு நன்மையில வருங்க. எப்படி உட்காந்து யோசனை பண்ணி பாத்தீங்கன்னாலும் காலம், கட்டளை, கடை செய்யுங்க, இது எல்லாமே வந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாப்பாடு சில எல்லா முஸ்லீம் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா ஒரு 10 பட்டணத்தை வாங்கிட்டு ஏதோ சோசியக்காரன் சொல்லிட்டான், நீ தர்மம் பண்ணு, தர்மம் பண்ணு, தர்மம் பண்ணு. தர்மம் வேற, நன்மை வேற. நல்லா கேட்டுக்கங்க. தர்மம் வேற, நன்மை வேற. தர்மங்கிறது தன்னுடைய காரியத்தை கழிக்கிறது, நன்மைங்கிறது பரலோகத்துல சேர்க்கிறது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? நான் தர்மம் செய்யலாமா, பரலோகத்துல சேர்க்கலாமா? பரலோகத்துல சேர்க்கலாமா? அப்ப அவர் நன்மை செய்யறத சுத்தி 38 வருஷ காலத்தை சொல்லி அவனை சொல்லும் பொழுது அவன் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னான்? அவனுடைய வாழ்க்கை மாறுந்தது. தேவனுடைய சன்னிதானத்தில் அந்த நன்மை போய் சேர்ந்தது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு பிள்ளை கேட்ட பென்சில் கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? திருப்பி கேட்காம வந்துருவோமா? 2 நாள் விட்டா கூட அன்னைக்கு வாங்கினடி மறந்துட்டு போயிட்டியா. இதுக்கு தான் நான் யாருக்குமே கொடுக்கறது இல்லை நன்மை. பெரிய பெருசை கொடுத்துரு, உலோண்டு கொடுத்துட்டு கூட பேச்சு பேச்சு அது நன்மை. ஏன்னா நம்ம நிறைய கொடுக்க மாட்டோம்ல. எல்லாம் தேஞ்சது கடைசியில பிடிக்க முடியாத எடுத்து கொடுத்து தர்மம் கொடுப்போம். ஏன்னா அப்படிதானே மிச்சம் மீதியதான் நம்ம என்ன செய்யறோம்? மிச்சம் மீதியது நன்மைங்கிறது திருப்தியா இருக்கணுங்க. ஒரு கை அளவு போட்டா கூட திருப்தியா இருக்கும். அப்ப நம்மளுடைய சிந்தனை நம்ம அடிக்கடி படிப்போம். 1:10-13 என்னன்னு தெரியும். என்ன இருக்கு? அவர் நம்மளை திராணிக்கு மேல சோதிக்கிறவர் அல்ல. எதுக்கு அது? எனக்கு வியாதி வந்தா, எனக்கு வேதனை வந்தா, இந்த நன்மை செய்வதற்கு எனக்கு திராணிக்கு மேல இதை சோதிக்கிறது அல்ல. அந்த வசனத்தை படிங்க. 1:10-13 சொல்றாரு. மனுஷனுக்கு நேரிடுற சோதனை. எதுக்குங்க சோதனை வரும்?
எதுக்கு சோதனை வரும்? என் பொண்டாட்டி மரணத்தை தழுவினாலும் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டிய நேரமாய் இருக்கிறது. அவள் ஆஸ்பத்திரியில் இருந்த பொழுது பல லட்சம் செலவாச்சு. அப்ப பல லட்சம் என்ற இருந்தனால செலவு செஞ்சேன். இதே எய்த்த வீட்டுல ஒரு காரியம், பணம் இல்லாதவங்க, வசதி இல்லாதவங்க, என் மனைவி மாதிரி ஒரு நோய் வந்தா அந்த காசு எடுத்து நான் செலவு செய்வேனா? ஏன் எதுங்க நன்மை? என் மனைவிக்கு செஞ்ச நன்மை இல்ல. ஆனால் என் மனைவி மாதிரி ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ நான் அந்த காரியத்தை 4 லட்சம் 5 லட்சம் செலவு செய்வேன். ஆனால் அதுதாங்க நன்மை. செய்வோமா? ஒரு கதை படித்த பொழுது அந்த கதையிலே கோயில்ல தர்மகர்த்தா இருந்தாரு. அவர் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து போடும் பொழுது எல்லாரும் ஏழைகளா உட்கார்ந்து இருக்க பொழுது ஒரு காரியம் அங்க நடந்தது. அவர் பெரிய பணக்காரராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தர்மத்தை போட்டு செய்யும் பொழுது அவர் அந்த கியூல மாறு வேடத்துல, நல்லா கேட்டுங்க, மாறு வேடம்னா அவரை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாறு வேடத்துல உட்கார்ந்து அந்த அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டார். என்ன செஞ்சாரு? உட்கார்ந்து சாப்பிட்டாரு. அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, இதுக்கு கொண்டாந்து கொடுத்தவங்க இன்னும் வரலங்கிறாங்க. அவர் எங்க உட்கார்ந்து இருக்காரு? எல்லா ஏழைகளும் உட்கார்ந்து இடத்துல அவ்வளவு வசதியை செஞ்சு கொடுத்தவன் எங்க உட்கார்ந்து இருக்கான்? ஏழையோட ஏழையா உட்காந்து. இன்னைக்கு நம்ம அப்படி இருப்போமா? அப்ப அவன் சொல்றப்ப இல்ல நேரம் சாப்பாடு பருமான்னு கோயிலுக்குள்ளே டிசைட் பண்ணி சாப்பாடு போடும் பொழுது அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு கடைசியா வெளியே போய் கழுவிட்டு மாறு இடத்துல இருந்து மாறி தன் இடத்துக்கு வரும் பொழுது, எங்கேயா போனீங்க? சாப்பாடு போடுறதுக்கு. இல்ல, இன்னைக்கு நிறைய நான் சாப்பிட்டேன் சொன்னார். அத்தனை பேருக்கு நான் ஆகாரத்தை போட்டு நான் சாப்பிட்ட பொழுது எனக்கு ஒரு திருப்தி கிடைத்தது. நான் அள்ளி போடல, அவங்களோடு சேர்ந்து சாப்பிட்டேன் என்று சொன்னார். என்ன எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ரூம்ல சாப்பாடு போட்டுருக்கோங்க. கர்ம சேவை எப்படி இருக்கணும்? இயேசு அதுதான் செஞ்சார். அவனோடு அவனாக இருந்து அவனை குணப்படுத்தினார். அதிலே சொல்லுவோமா? ஆனாதான் மனுஷனுக்கு நேரிடுற சோதனையை அல்லாமல் படிங்க, வேறு சோதனை இல்ல. நம்மளுக்கு என்ன இல்ல, நம்மளா போட்டு இழுத்துக்கிட்டோம். நிறைய சோதனை எப்படி இழுத்துக்கிறோம்? நம்மளா கோடாலி காலில் போட்டுக்கிட்டு குத்துது குறையுதுன்னு. என்னதான் நான் என்னுடைய வாழ்க்கையில சொல்ல வேண்டுமானால், என் மனைவி கல்யாணம் பண்ணி நான் 1 வருஷத்தோடு வீட்டோட்டு வெளியே வரும் பொழுது நான் ஒரு தட்டுச்சாலை தான் ஜாமான் எடுத்துட்டு போனேன். நல்லா கேட்டுக்கோங்க, என்ன எடுத்துட்டு போனேன்? என் அண்ணன் வீட்டுல இருந்து ஒரு தட்டுச்சாலை, பீரவு, கட்டில், அவங்க கொண்டாந்த பாத்திரத்தோட ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போனேன். 600 ரூபா வச்சு வாடகைக்கு. ஆனா இன்னைக்கு என் வீட்டுல ஜாமான் இருக்கிறது ஒரு லாரியில் ஏற்றுற அளவுக்கு ஜாமான் இருக்கிறது. காரணம் எப்படி சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எங்க அம்மா செத்து போச்சு, எங்க அம்மாவுடைய சாமா வந்துச்சு. எங்க சின்னம்மா செத்து போச்சு, சின்னம்மா. என் வீடு ஸ்டோரேஜ் மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஜாமான் எப்படி சேர்ந்துச்சு? நான் போய் கேட்கல, நான் போய் எடுக்கல, நான் போய் செய்யல. ஆனால் இந்த ஜாமான்லாம் இன்னைக்கு வரைக்கும் நான் உட்கார்ந்து வீட்டுல மேஜையே எங்க அண்ணன் கடையில இருந்து எடுத்தாந்து போட்ட மேஜை. நான் எதையும் நான் வாங்கல. ஆனா எல்லாம் சேரக்கூடிய நேரத்தில் எல்லாம் சேர்ந்து இருக்கும். நான் அதுக்காக நான் பிரயாசப்படுவதல்ல. அதாவது சோதனை தாங்குற மனுஷன் 2 தட்டு தான். நான் அவங்களெல்லாம் என் மனைவிக்கு சீதனை கொடுத்தவங்க 2 தட்டு தான் கொடுத்தாங்க. உள்ள பிறந்தவன் வேணும்னு அவங்களுக்கு தெரியல.
யாராச்சும் வந்துட்டாக்க முன்னாடி அவங்க சாப்பிட்டுட்டு நான் கழுவிட்டு நான் சாப்பிடணும். இன்னைக்கு 10 பேர் வந்தாலும் சாப்பிடறதுக்கு ஏன் இதை சொல்றேன்? நன்மை செய்தால் நன்மையே விடு. எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுக்க போற. எதை அறுக்கிறியோ எதை விதைக்கிறியோ அது உனக்கு பின்னாடி வர சரி காரியம். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள், எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? நன்மை செய்கிறது. இது யாரை கோபப்படுத்துறதுக்கோ யாரை புண்படுத்துறதுக்கோ இந்த வார்த்தைகள் அல்ல, நன்மை செய்யறது பத்தி சொல்றாரு. அந்த வசனத்தை 13 படிச்சிருமா, சீக்கிரம் படிச்சு முடிச்சிரு. அல்லாமல் நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் எப்படி இருக்காருங்க? அவர் உண்மை உள்ளவராய் இருந்தா நான் நன்மை செய்யும் போது எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கலாமா பொய்யா இருக்கலாமா? எப்படி இருக்கலாம்? படிமா, சீக்கிரம் படிச்சிருமா. அவர் உங்கள் திராணிக்கும் மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறது. என்னங்க சொல்றாங்க? திராணினா என்னங்க? திராணினா என்ன? முதல் கதை ஒன்று சொன்னேன். என்கிட்ட 10 ரூபா தான் இருக்கு. ஒருத்தர் 15 ரூபா கேட்கிறான்னா மார்த்தால் ஒன்று 10 ரூபாய் கொடுத்து என்கிட்ட சாம்பார். என்கிட்ட இருக்க திராணி அவ்வளவுதான். நீ கடை வாங்கி தராத, நீ நாளைக்கு வாழ்ந்து சொல்லாத, இருக்கத கூட அவனுக்கு கொடுத்தாலும் அவனுக்கு ரெட்டிப்பாக பெறுவோம். அடுத்த வருஷத்தை படிச்சு சீக்கிரம் முடிச்சிருப்போம். பிரியமான நம்மள எல்லாம் என்ன சொல்றாங்க? நன்மை செய்யறதுனால நம்மள பிரியமானதா இருக்கும். பிரியமா இருக்கமா? பிரியமா இருக்கமா? குடும்பத்துல புருஷனுக்கு கொண்டாட்டிக்கு எவ்வளவு பிரியம் இருக்குன்னு தெரியாது. பிள்ளைக்கு அம்மாவுக்கு எவ்வளவு பிரியம் இருக்குன்னு தெரியாது. ஆனா சேர்ந்து பேசுவோம், உட்காந்து பேசுவோம், விடிய விடிய பேசுவோம். எவ்வளவு பிரியத்தில் பேசியிருப்போம். ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு அவளை 2 கதையை சொல்லணும், 2 பெத்தாச்சு 2 கதை சொல்லணும். இப்படிதான் பேசியிருப்போம். முடிஞ்சு பிரியத்தோடு பிள்ளைகளுக்கோ மனைவிகளுக்கோ புருஷனுக்கு கதை சொன்னது அல்ல. அதனாலதான் பாட்டி வேணும் என்று இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி என்ன செய்யுமா? எல்லாத்தையும் வெறுத்துருச்சு. எல்லாம் பிள்ளைய பத்தி எல்லாம் அது உதச்சி கதைச்சு ஓரத்தில் இருக்கப்ப பாட்டி கதை சொல்லணும். நான் இப்படி எல்லாம் வாழ்ந்தப்பா, என் மகன் என்னை எட்டி ஓடிட்டான், எனக்கு சோறு போடல. இதெல்லாம் யார்கிட்ட சொல்லும்? பேர பிள்ளைகிட்ட சொல்லணும். ஏன்னா அது நாளைக்கு அப்பனுக்கு செய்யும்ல. படிச்சிருமா, சீக்கிரம் படிச்சிருமா. பிரியமானவர்களே, என்னங்க சொல்றாங்க? ஏங்க சம்பந்தம் இல்லாம சொல்றாங்க? இது விக்கிராராதனை என்ன? உருவமா? எது விக்கிர ஆராதனை? விக்கிரங்கிறது அசையா பொருள். நல்லா கேட்டுக்கங்க. நம்ம சுருள்னு சொல்லிட்டு இருக்கோம். அசையா பொருள். ஒரு நகை மேல ஆசைப்படாத, ஒரு பீரோ மேல ஆசைப்படாத, ஒரு பாத்திரத்து மேல ஆசைப்படாத. நீ ஆசைப்பட்ட நீ தான் போய் எடுக்கணும், நீ தான் வைக்கணும், நீ தான் செய்யணும். ஆசைப்படக்கூடிய பொருள் அசையாத பொருளா இருக்கிறது. படிமா, சீக்கிரம் படிச்சிரு. உங்களை புத்திமான் என்று எண்ணி பேசுகிறேன். என்ன சொல்றாங்க? நிதானித்து செய்யுங்க. பவுலடி என்ன செய்யறான்? அவன் தர்மம் செஞ்சானா? அவன் தர்மம் செஞ்சானா? தர்மம் செஞ்சானா? என்ன தர்மம் செஞ்சான் சொல்லுங்க பார்ப்போம். தர்மம் என்ன செஞ்சான்? பிலிப்ல நம்ம அடிக்கடி சொல்றோம். அவன் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் அவன் ஏதாவது 10 ரூபா சேர்த்து வச்சுக்கிட்டானா? சேர்த்து வச்சுக்கிட்டானா? படிக்க போறோம். ஏன்னா அவனுடைய காரியத்தெல்லாம் படிக்க போறோம். அப்ப நன்மைங்கிறது என்கிட்ட இல்லாத பொழுது நான் உழைத்து அதை செய்வதுதான் நன்மை. நான் சேர்த்து வச்சுட்டு செய்யறது அல்ல. ஆனாதான் அந்த திராணிக்கு மேலே சோதிக்க கூடாதுதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26, 27, 28 சீக்கிரம் படிச்சிருக்க. நீதிமொழிகள் கர்த்தர் மேல் நீ ஒரு நம்பிக்கையா இருந்து
என்னங்க சொல்லுங்க, நன்மை செய்யறப்ப என்ன செய்யணுமா? கால் சிக்கிக் கொள்ளாதபடி. நான் அந்த கடன் வாங்கி அவருக்கு கொடுத்தேங்க, அவர் இன்னும் திருப்பி தரலங்க. என்ன செஞ்சிருப்போம்? கடன் வாங்கி கொடுத்தேங்க, அவர் திருப்பி தரலங்க. அப்ப சொல்றாரு, படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. நன்மை செய்யும்படி நன்மை செய்யும்படி உனக்கு திராணியாய் இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. செய்யாமல் இராதே. எப்ப செய்யணுங்க? எப்ப செய்யணும்? ஒருத்த சோறு கேட்டானா, உனக்கு இருக்குதா, அதை வச்சுட்டு என்ன செய்யணும்? அதை எடுத்து போடுவியா, இல்ல சோறு இல்லைன்னு சொல்லுவியா? சொல்லுமா, சொல்லு. எப்படி? என் மனைவி ஒரு நாள் செஞ்சா காரியத்தை, நான் அப்ப மத்தியானம் வரும் பொழுது குழம்புல நிறைய இருந்தது. சாப்பாடு யாரோ ஒரு ஊழியக்காரங்க வந்தாங்கன்ட்டு பசிக்கிறோன்னே என்ன செஞ்சுட்டா, அவ சாப்பாடையும் ஏன் சாப்பாடையும் போட்டு முடிச்சுட்டா. நான் அந்த நேரம் முடிச்சு அவங்க வெளியே போனோன்னு நான் வாரேன். என்னம்மா சோறாக்கிட்டியானே? கொஞ்சம் இருங்க, சோறு வேவுதுண்ணா. நான் சத்தம் போட்டேன். என்ன தெரிஞ்ச, முன்னாடி தெரியாம விறுவிறுன்னு அவளை என்ன செஞ்சேன்? கொஞ்ச நாள் அறிவு இருக்கா, சோறு ஆக்காம என்ன மட்டும் என்னடி செஞ்சாங்க? அவ அது வரைக்கும் என்ன செய்யற, வாயே திறக்கல. சோறாக்கி போட்ட பிறகுதான் அப்ப சொன்னா, இல்ல 2 பேர் ஊழியத்துக்கு வந்தாங்க, அவங்களுக்கு நானு இருக்க சாப்பாடை போட்டேன், இந்த போட்ட சாப்பாடுக்கு சாப்பிடியான்னு சொன்னான். அப்ப நான் தான் வேதனைப்பட்டேன். என்ன செஞ்ச? என்னோட சாப்பாடு எங்க போச்சு? அப்ப இதுதாங்க நன்மை. புருஷன் வருவானே, அவனுக்கு வச்சிருந்தா இல்லைன்னு அவங்கள பட்டினியா அனுப்பிட்டாக்கா அது என்ன செய்வோமா? புருஷன் பட்டினியா கடந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நான் செய்வதுதான் நன்மை. செய்ய மனசு வருமாதான் வருமா? அவங்களுடைய நல்ல காரியங்களும் நிறைய இருக்குது. ஆனா நல்ல காரியத்தை விட கெட்ட காரியங்களும் நிறைய இருக்கிறது. ஆனால் சந்தோஷமா செய்யுங்க, மகிழ்ச்சியா செய்யுங்க, நன்மையாக செய்யுங்க. நன்மை செய்யுங்க. நன்மை செய்யலன்னா பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நன்மையா இருக்கணும். அதனால அவர் நன்மையை செய்ய சுத்தி திரிஞ்சாரு. என்ன நன்மை செஞ்சாரு? பிசாசின் அதிகாரத்தை மேற்கொண்டு கொண்டே போயிட்டார். நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம எந்த அதிகாரத்தை, வீட்டுல இருக்க பொண்டாட்டிய அதுக்கு எத்தனை லைங்கன்னு இருக்குன்னு தெரியாது, எத்தனை இருக்குன்னு தெரியாது. வெட்ட முடியுதா? பிள்ளைகிட்ட இருக்கிறத வெட்ட முடியுதா? போப்பா, உனக்கு என்னப்பா, நீ அண்ணன் அந்த காலத்திலேயே இருக்கிற. நாங்களே இன்னைக்கு நியூ ஜெனரேஷன், இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்குது? ஆனால் இப்ப இருக்க பிள்ளைகளுக்கும் அப்ப இருக்க பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியம் அது பேஸ்புக்ல பார்த்தேன். மதுரை தாண்டி ஒரு வீடு அவன் வீட்டுக்கு முன்னாடி அவன் நிறுத்திருக்க கார் பல கோடி ரூபாய். அவன் ஃபாரின் போய் ஒரு ஆப் கண்டுபிடிச்சு அதை பல கோடி சம்பாதிச்சு அந்த ஆப் வச்சிருக்கான். அந்த வீடு இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ளதான் உட்காந்து படுத்திருந்தான். ஏன் அதை சொல்றேன்னா, அவன் பழச நினைக்காம இன்னைக்கு ஜனங்களுக்கு அவ்வளவு நன்மை செய்து கொடுத்திருப்பானால் அதுதான் நன்மை. இன்னைக்கு நம்ம நன்மை செய்யல, வேதத்தை படிக்கிறோம், அது சரியா புரிஞ்சிக்க முடியல. இந்த 27வது வசனம் மட்டும் சீக்கிரம் படிப்போம். நன்மை செய்யும்படி திராணியா உங்களோட கடைசியா அவ்வளவுதான் என்கிட்ட இல்ல. ஏசிட்ட நல்லா கேளுங்க. இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு கிளிக் வந்துச்சு. ஏசி ஏண்டா 33 வயசுல இறந்தாரு என்று சொல்லப்பட்டது. அப்ப வேதத்திலே அடிக்கடி லியோ நாம் சொல்லிட்டு கொண்டு இருப்போம் 30, 60, 100. அப்ப 30ங்கிறது அந்த 30 வளர்றதுக்கு ஜீவன் வேண்டும், 60 வளர்றதுக்கும் ஜீவன் வேண்டும், 100 வளர்றதுக்கும் ஜீவன் வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து 3 பேர்த்த எழுப்பினார். வேதத்துல போட்டிருக்கு, வேற எத்தனை பேருக்கு தெரியல. ஆனா மரணத்தெல்லாம் ஜெயிச்சிருக்காரு. இருந்தாலும் அவர் சொன்னது ஒன்று, எழுப்பப்பட்டது யாவீர் மகளை எழுப்பப்பட்டார்.
ரெண்டாவது வந்து விதவையின் மகன் எழுப்பப்பட்டார். மூன்றாவது லாசர் எழுப்பப்பட்டார். அப்ப 3 பேருக்கு என்னுடைய கால்குலேஷன் 30 போட்டாக்க என்னாச்சு? 90 ஆச்சு. மிச்சம் இருக்குது 10 இருக்குது. 10 இருக்கும் பொழுது அவர் சொன்னாரு, சிலுவையில அந்த கண்வனுக்கு கொடுத்தாரு. 10 யாரு கொடுத்தாரு? அவன் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளவு? 10% கொடுத்து தன் ஜீவனை விட்டாங்க. இன்னைக்கு நம்ம செய்ய முடியுமா? ஒரு ஜீவனை கொடுக்கணும்னா நம்மள்ட்ட எவ்வளவு போகும்? இந்த பிசாசு வட்டம்லாம் கேட்டா சொல்லுவாங்க, அது விரட்டிட்டோம்னா நம்மளுக்கு ராத்திரி என்ன செய்யும்? நம்மள போட்டு படாத பாடு படுத்துன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது இன்னைக்கு வரைக்கும் உடன்பாடு இல்லை. நான் பிசாசெல்லாம் விரட்டினேன். இப்போ வந்து நான் எதையுமே நான் செய்ய போறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு உள்ள வார்த்தைகளை சொல்லி கொண்டு போவோம். வார்த்தையில நடக்காத பிசாசு. சங்கீதம் 66 ஏசாயா 66:1 முதல் வார்த்தை கை வச்சு படிமா. ஏசாயா 66:1 படிங்க சீக்கிரம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சிங்காசனம் பாதபடி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை யாருங்க? என்ன சொல்றாருங்க? எப்ப பாப்பாரா? ஆலயத்துல பார்க்க மாட்டாருங்க. என்கிட்ட இருக்க வார்த்தையை கொண்டு பார்ப்பார். அந்த திராணி இருக்க வார்த்தையை கொண்டு நன்மை செஞ்சிருப்பேன். ஆனால் தேவன் என்னை உயர்த்தி இருப்பார். அந்த வசனத்தை படிப்போம். 2வது வசனம். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு என்ன வேத வார்த்தை படிக்கிறது எப்படி இருக்குமா? எவன் சிறுமையா இருக்கான் சொல்லுங்க பாப்போம். நான் சிறுமையா இருக்கேன்னா வேத வார்த்தை சொல்றவன் சொல்லுங்க பாப்போம். இருக்கண்ணா எவனா சிறுமைப்பட்ட பிச்சைக்காரன் சொல்றது இந்த வார்த்தை சொல்றான் எப்படி இருக்கணும்? சொல்லிட்டு அடுத்த வீட்டுல போய் பிச்சை எடுக்க வந்தாங்க சொல்லணும். ஆனா இங்க எப்படி இருக்கிறோம்? எல்லா வசதியும் எல்லாம் இருக்குது. சத்தியம் சொல்றது கேட்குமா? நீ வசதியா இருக்கிற உனக்கு என்ன? என் நிலைமையில இருந்தாதான் உனக்கு தெரியும். ஆனா என்னைக்கு பிச்சைக்காரன் சத்தியம் சொல்றான்னா அன்னைக்கு தான் கிறிஸ்தவ மதம் வளரும். அப்ப சொல்ற படிங்க சீக்கிரம் படிச்சுங்க. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கோம்? நம்ம ஒரு ஜிஞ்சாட்டிக்கா இல்ல, டைட் ஷூ போட்டுறதெல்லாம் இல்ல. ஆனா வார்த்தைக்கு நடுங்கக்கூடியவனா இருக்கணும். அவன் செய்யற நன்மை எப்படி இருக்குங்க? அவன் செய்யற நன்மை எப்படி இருக்கும்? அப்ப சொல்றாரு வேதத்திலே, அவர் சொன்ன ஒரே ஒரு காரணம், திராணிக்கு மேலே சோதிக்கப்படுறாங்க. திராணிக்கு மேல நன்மை செய்ய கற்றுக்கிறார். நன்மை செய்யக்கூடிய காரியம் வேதம் தெளிவாக சொல்லிக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லிக்கிறது. சீக்கிரம் படிக்க முடிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் என்ன சொல்றாருங்க? நான் தர்மம் பண்றதுல எதுல பண்றேன்னா தீமை செய்யறோமா நன்மை செய்யறோமா? இல்ல சுட சுட குழம்பு என்னைக்காச்சும் ஊத்திருப்போமா? சுட சுட குழம்பு ஊத்திருப்போமா? ஆனா இந்துக்கள்ல பாத்தீங்கன்னா மிருகமும் பறவைகளும் எல்லாத்துக்கும் ஒரே உயிர் தான். இந்த அமாவாசை நேரத்துல பாத்தீங்கன்னா முதல் செஞ்சவங்க அங்க கொண்டு வைப்பாங்க. நம்ம என்னைக்காச்சும் வச்சிருக்கோமா? காக்காக்கு வச்சதுனால எடுத்து தின்னு இருப்போம். ஏன்னா அப்படியே முழு வடையா வச்சிருப்பாரு. சிரிக்கிறோம், சிந்திங்க. அவன் செய்யறான் பார்த்தீங்களா? என் சாப்பாடு முத பங்கு எங்க போகணும்? வாயில்லாத ஜீவனுக்கு கொடுக்கறதாங்க ஒரு நன்மை.
அது அறுத்து திங்கிற நன்மை இல்லை. அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியம், நான் தமிழ் வைத்தியத்தை போட்டப்ப அவர் சொன்னார், செத்த கிரியை திங்கிறனால தான் உயிரா இருக்க கரியெல்லாம் அறுக்குறீங்க. எப்படி சொன்னாரு? செத்த கிரியை திங்கிறனால தான் உயிரா இருக்க கரியெல்லாம் அறுக்குறீங்க. எவ்வளவு தொட பீஸ் அப்படியே திம்பானா? நம்ம வாங்கிக்கிறதா துண்டா வெட்டி கொடுக்கணும். எவனாச்சும் 1 கிலோ கேட்டா 1 கிலோ கறி அப்படியே கொடுத்தா வாங்கிட்டு வந்துடுவோமா? இல்லை வாங்கிட்டு வந்து அப்படியே சமைப்போமா? அதே மிருகத்துல போட்டு பாருங்க, 2 கிலோ கறியை தூக்கி போடுறோம், துண்டா வெட்டியே போடுறோமா? அது பிச்சு திங்கிறது இல்லை, நம்ம ஏன் திங்க மாட்டேங்கிறோம்? மிருகத்தோட கேவலமா இருக்கணும் நம்மளாம். அப்ப நம்மளும் மிருக ஜாதின்னு சொல்லலாம்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். சிக்கத்துக்கு போடுறோம், ஒரு ஆடை அப்படியே தூக்கி போட்டான்னா அது எலும்பு வேற, அது தனியாக பிரிக்காது, எல்லாமே தின்னுட்டு போயிடும். ஆனால் நம்ம இதில் எலும்பு கறி இல்லாமல் கொடுங்க, தொடை பீஸா கொடுங்க. என்னமோ சாப்பிடுறத பற்றி நான் கோளாறு சொல்ல. ஆனால் ஏன் சொல்றேன்னா, நம்மளால ஒரு உயிர் போகக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நம்மளோட சிந்தனை, நம்மளோட ஜீவன் நம்ம பக்கத்தில் போக வேண்டுமானால் ரோமர் சொல்றாரு, தீமையினால் வெல்லாமல் வெல்லு. எப்படி வெல்லணுங்க? அதே 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை சீக்கிரம் படிங்க. மேலும் என்னங்க சொல்லுங்க? அதிகாரிகள் நற்கிரியைகள் அல்ல. என்ன நம்ம எல்லாம் அப்படி இருக்கோமா? துர்க்கிரியைகள்ல நான் பயங்கரமா இருக்கிறோம். அந்த வசனத்தை மறுபடி படிமா சீக்கிரம். மேலும் அதிகாரினா யாருங்க? அதிகாரினா யாரு? இது ஊழியம் செய்யறவங்க தான். அது வரும், கடைசியா வரும், பாருங்க, படிங்க, சீக்கிரம் படிங்க. அல்ல, இருக்கிறார்கள். வேண்டுமானால் என்ன செய்யணுங்க? இன்னைக்கு அதிகாரத்துக்கு பயப்பட வேண்டுமானால், பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் தீமை செய்யா நன்மை செய்யா. இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல என்னங்க நம்மகிட்ட இருக்குது? நன்மை செய்யணும். என்ன செய்வோம்? 8 மணிக்கு அந்த இடத்துக்கு போயிடுவோமா? 8 மணிக்கு பிரஸ் எடுத்து அடிப்போமா? 10 மணிக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி 10:30க்கு ப்ரெஸ்ஸை பிடிச்சி 11க்கு தடவும் பொழுது அவன் கூலி கொடுக்குறான்னு வந்ததே லேட்டு. இந்த ட்ரெஸ்ஸை மாட்டி பேண்ட்டை மாட்டி ஏறி அடிக்கிறதுக்கு இதில் 1 மணி நேரம். அப்போ டீ குடிச்சு பீடி குடிச்சு எல்லாம் குடிக்கிறதுக்கு அதில் 1 மணி நேரம். 8 மணி நேரம் வேலை செய்யல, 6 மணி நேரம் காசு வாங்கிட்டு வருவோமா? அதில் ஒரு 10 ரூபா இல்லைனாக்க நம்ம எவ்வளோ சொல்லுவோம்? இப்போ வேலைக்காரன் வேலை செய்யறதுல வீட்டுக்காரன் நொந்துட்டு இருக்கான். எங்கன்னா அடுத்த இடத்துல புறணி கதை சொல்லிட்டு இருக்கான். இந்த கட்டடத்துக்குங்க இந்த எய்த்தாவில் எனக்கு பால் காய்ச்சினாங்க, என் வீட்டுக்கு எய்த்தாவில். அவர் சொன்னார், நான் 10,000 ரூபாய்க்கு பெயிண்ட் வாங்கினாங்க, 30,000 ரூபா லேபர் கொடுத்துருக்காங்க. எப்படியா? 10,000 ரூபாய்க்கு பெயிண்ட் வாங்கி நான் 30 ரூபாய் முடிஞ்சுன்னு பார்த்தேன். 10,000 ரூபா 20 ரூபா வரும்னா அவன் இன்னும் முடிக்கல, இன்னும் 2 கதவெல்லாம் பாக்கி வச்சிருக்காரு. காரணம் ரொம்ப நன்மைங்க. வேலை செய்யறவங்க எப்படி இருக்காங்க? இப்படி சம்பாதிச்ச காசை கொண்டாந்து தர்மம் பண்ற கேட்குமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. நன்மை செய்யணும், இலக்க கத்துக்க. நம்ம உண்மையா இருக்கும், அடுத்த பத்தி நினைக்க வேணாம். காசு கொடுக்கறான், அவனை கரெக்டா இருக்கும். 1 மணி நேரம் லேட்டா போனா 1 மணி நேரம் பின்னாடி வருவோமா? 5 மணி எப்படா ஆகும்? அந்த முள்ளுக்கு மேல முள்ளு நின்ன உடனே என்ன செய்வோம்? பிரஷ் ஆட்டோமேட்டிக்கா கையில இருந்து கீழே வந்துடும். மம்படி கரையான் பிடிச்சிருக்கவன் அப்படியே மம்பட்டியை போட்டுருவான். அதான் வேலை முடிஞ்சு போய். என்னங்க மணி 5 காலையில இருந்து வேலை செய்ய என்ன சொல்லுவா? என்னமோ 5:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து வேலைக்கு கழுவி எல்லாம் போட்டு செஞ்ச மாதிரி பேசுவோம். ஆனா காசுக்கு என்ன இல்லை இன்னைக்கு? மதிப்பு இல்லை. அதனால சொன்னாரு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, என்ன சொல்றாரு? சிலர் அதை இச்சித்து தர்மம் பண்றதுக்கு பாக்குறாங்க. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி என்ன சொல்றாருங்க? நம்ம என்ன செய்யணுங்க? நம்பலாம் செய்வோம். அந்த வசனம் படிச்சிருக்கோமா? இந்த வசனம் எவ்வளவு நாளா படிச்சிருக்கோம்? அங்க விக்கிரங்களை விட்டு ஓடணும். எதை விட்டு ஓடணும்? இதை விட்டு ஓடணுமா? விக்கிரத்தை விட்டு ஓடணுமா? விக்கிரத்தை நீ கும்பிட்டாலும் சரி கும்பிடணும், அது வந்து கேட்க போறது கிடையாது. கும்பிட்டாலும் என்னதான் இருக்கா? வெயில் மலையெல்லாம் வச்சிருப்பாங்க, அது பாட்டுக்கு என்ன செய்யும்? கொடையெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஆனா பழைய கொள்ள இருக்க 2 சாமிக்கு குறை வச்சிருக்காங்க, மழையில் நனையக்கூடாது. ஏன்னா மனுஷனுக்கு கற்பனை, அது நனைஞ்சாலும் தெரியாது, வெயில் அடிச்சாலும் தெரியாது. ஆனா கற்பனை, இத கற்பனையை விட்டு வெளியே வா. நல்லது செஞ்சு நல்லது தர்மத்தை செய், நல்லது செஞ்சு நல்ல நன்மையை செய். அப்ப காயினுக்கு ஆபேலுக்கு நடுப்புற இருந்தது இந்த நல்ல செய்கை இருந்ததுங்க. காயின்கிட்ட வந்து நல்ல செய்கை இல்ல, ஆபேல்கிட்ட நல்ல செய்கை இருந்துச்சு. எனக்கு பிடிச்சதை நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னவன் தான் ஆபேலு. ஏதோ பிச்சு கொண்டாந்து போடுவேன் என்று சொன்னவன் காயின். இன்னைக்கு எந்த ஜாதியில நான் இருக்கிறேன்? காயினா இருக்கிறேனா? ஆபேலா இருக்கிறேனா? தேவனுக்கு நன்மை செய்ய கற்றுக்கிறேன். ஒருவன் எனக்கு சோறு போட்டா, ஒருவன் எனக்கு ஜெபம் பண்ணா, ஒருவன் எனக்கு சிறைச்சாலைக்கு வந்தா, எல்லாம் படிக்கிறோம். நீ எப்பயா வந்த? நீ செய்யறதெல்லாம் யாருக்கு தர்மம் போல? இயேசுடைய சன்னிதானத்துக்கு போகவில்லை. நீ தர்மம் எவ்வளவு தர்மம் செஞ்சிருக்கான்? தர்மம் தலை காக்கலாம் சொல்லியிருக்கான். என்னைக்கு தர்மம் தலை காத்திருக்கு? இன்னைக்கு எவ்வளவு காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால சொல்றாரு, திராணிக்கு மேலே சோதிக்கப்படுவதல்ல. இப்ப படிமா ரோமர் 13 சீக்கிரம் படிச்சு முடிச்சிரு. ஒரு 4 வசனத்தை. அதிகாரிகள் நற்கிரியைகள்ல தூக்கிரிகைகளுக்கே பயன்படுகிறார்கள். ஆகையால் வேண்டுமானால் நன்மை செய். என்ன வருவாங்க? என்ன வருமா? என்ன வருமா? இப்ப சோறு ரோட்டுக்கு 1000 பேருக்கு போட்டு புகழ்ச்சியா? இந்த புகழ்ச்சி தேவையா? இது தேவனுடைய பார்வையிட புகழ்ச்சி. படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. நன்மை உண்டாகும்படிக்கு என்ன சொல்றாங்க? நன்மை உண்டாகிறபடினா அவன் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதுவாய் படுத்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரும் பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. என்ன எப்படி இருக்காங்க? நம்மள ஊழியம் எப்படி செய்யறாங்களா? எப்படி செய்யறாங்களா? எத்தனை ஊழியக்காரங்க இருப்பாங்க? கேட்டாக்கன்னு சொல்லுவாங்க, என் சபையில எல்லாத்துக்கும் ஏழைக்கெல்லாம் காசு தராங்க. அவன் அப்ப விட்டு காசு தர மாதிரி உண்டியல குளிக்க என்ன செய்யறான்? அவன் வேர்த்து பிடிச்சிட்டு 2 மாட்டு வண்டி இழுத்து, கை வண்டி இழுத்து, அதுல 10 ரூபா சம்பாதிச்சு தர்மம் செய்யறான்னா இந்த தர்மம். எல்லாத்திலையும் காணிக்க, தசம்பம், கழுத, குதிரை, மயிறு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் கொடுக்கறான்னாக்க அவனாட்டு அறிவாளி எவனுமே. அதான் சொல்றாரு, அந்த வசனத்தை நீ மறுபடியும் படிச்சிருப்பா. உண்டாகும் பொருட்டு தேவன் ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. இல்லை, தீமை செய்கிறவன் மேல் வரும் என்று இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் மனசாட்சிங்க யாருக்கு இருக்குது? நம்மள்ட்ட எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. மனசாட்சிங்கிறது நம்மள்ட்ட எவ்வளவு இருக்குது? எவ்வளவு இருக்கும்? மனம் பிளஸ் சாட்சி. மனம்னா என்ன இருக்குது? அடுத்தவங்களுக்கு தெரியாதுங்க.
வாசனை யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதனால மனம் பிளஸ் சாட்சி மனச்சாட்சி. அப்ப சொல்ற படிச்சு முடிச்சிடலாம், சீக்கிரம் படிச்சு முடிச்சிடலாம். இதற்காகவே வரியையும் கொடுத்திருக்கிறீர்கள். இருக்கிற என்ன செய்யறாங்களா? எதுக்கு வரியை கொடுத்துக்கிறாங்களா? உலகத்துக்கு வேலை செய்யறாங்க, தேவனுக்கு வேலை செய்யறாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? இதுக்குதான் சொன்னாரு நீதிமொழியில பெரிய பணக்காரர் சொன்ன வார்த்தை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 15, 16, 17 சீக்கிரம் படிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 15 படிப்பா. என்னங்க சொல்றாங்க? சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் என்னங்க? தீங்குள்ளவைகள். படிங்க. கனரம்பியமோ மனரம்பியமோ நித்திய விருந்து, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளை. என்னங்க இருக்கு நம்மகிட்ட? என்ன பொருள் வேணும்? என்ன பொருள் வேணும்? பயத்தோடு இருக்கணுங்க. ஒரு பொருள் வாங்கினா அது கடைசி வரைக்கும் நம்மகிட்ட இருக்குமா? எனக்கு இடத்துல ஒரு போனாரோட நான் பேசி கொண்டிருந்த பொழுது, என்னங்க கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கீங்க, உங்கெல்லாம் எல்லாரும் வசதியா இருப்பாங்களே என்று சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, எங்கள் பூர்வீக சொத்து பல கோடிக்கு இருக்குதுங்க, அதை என்ன செய்ய முடியல? அணிவிக்க முடியல, விற்க முடியல, வாங்க முடியல, அப்படியே கிடக்குதுங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் கைப்பிடி சோறா இருந்தால் நான் திருப்தியா சாப்பிடுகிறேன். கைப்பிடி சோறானால் யாரை கேட்கறதுல நான் சாப்பிடுறேன். அது 16 படிச்சப்பா சீக்கிரம். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருள். சஞ்சலத்தோடு அதிக பொருளுங்க. நான் கூட சொன்னேன், என் வீட்டுல இருந்து நான் கொஞ்சம் ஜாமான் தான் எடுத்துட்டு போனா அனுப்பி நிறைய பொருள் இருக்கு. எதுல வந்துச்சு? எதுல வந்துச்சு? எல்லாம் ஸ்டோரேஜ் ஆகி சஞ்சலத்தோடு இருக்கிறேன். இந்த பொருளை எங்கடா கொண்டு அள்ளி கொடுக்கறது? படிங்க, சீக்கிரம் படிச்சுங்க. உத்தமங்க, கொஞ்சம் போதும், திருப்தி, மனசுக்கு திருப்தி. அதனால சொல்றாரு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 சொல்றாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24, 2 எஜமானர்களுக்கு நீங்க வேலை செய்யாதீர்கள், கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் சம்பந்தம் ஏது? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16, 17. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16, 17. மாமிசத்தின் என்னங்க வச்சிருக்க? நம்ம மாமிசத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள்லாம் அல்ல. நான் எதை நேசிக்கிறேன்? சஞ்சலத்தோடு சேர்க்கிற பொருள் என்ன? தேவனால் உண்டான பொருளை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். தேவனால் உண்டான பொருள் எதுங்க? தேவனால் உண்டான பொருள் எது? என்னைக்காச்சும் இந்த வார்த்தையை கேட்டிருக்கோமா? இந்த வார்த்தையை கேட்டிருக்கோமா? சொல்லுங்க பாப்போம். இந்த வார்த்தையை கேட்டு நடந்திருக்கோமா? இந்த வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறோமே, நடக்க முடியுதா? 3 பேர் பிரசங்கம் பண்றோம். 3 பேர்ல இப்ப கூட சொன்னார், அதன்படி செய்யறது கஷ்டம்தான். ஒவ்வொன்றும் செஞ்சு பாருங்க, மாறும். நீ மாறல, அர்த்தம் மாறுவான், உன் பேரை சொல்லுவான். அப்படி சீக்கிரம் படிச்சு. மாமிசத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமான அல்ல. நல்லா கேட்டுங்க, இது சாகுற வரைக்கும் மனசு வச்சுங்க. நான் வாங்கியிருக்க வீடு வாசல், இருக்க வீடு வாசல் என்னத்துக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? எனக்கா பிசாசுக்கா? அது என்னோட வராது. என் மனைவி இருந்தா போயிட்டா, அவ உட்காந்துக்க சேர கூட நான் போய் உட்கார்ந்து பயமா இருக்குது. நான் சீக்கிரம் போயிடுவேன். நான்
அது போறேன் ஒரு காலை அவர் உடஞ்சி வச்சுட்டு போயிட்டான். என் மக சொல்ற பார்த்து உட்காருப்பா, வந்து பாருங்க, போய் சொல்லு. ஏன் சொல்றேன், சிரிங்க சிரி, யாருமே எடுத்து போக முடியாது. கைப்பிடி மண்ணை கூட என்ன செய்ய முடியாது, எடுத்துட்டு போக முடியாது. சொல்ற படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம நிலைத்திருக்கணும் என்ன வேணும், பொருளா இல்ல நன்மையா? நன்மை செய்யறதுக்கு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு சில காரணத்தை சொல்லி இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை செய்தார். எப்படி நன்மை செய்தார் என்று ஊதாரிமாவும் கதையை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு கதையை சொல்லி முடித்து விடுகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம் சொல்லுகிறது, எழுந்து என் தகப்பனிடத்துக்கு நான் போகிறேன், தகப்பனே பரத்துக்கும் உமக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். நன்மை செய்யலங்க, அவர் பாவம் செஞ்சிருக்கான். அவர் கொடுத்த காசு என்ன செஞ்சான், விபச்சாரிக்கிட்ட வேதனையை குடிச்சு கும்மாளம் போட்டு பாவம் செய்தேன். படிக்க சீக்கிரம். அப்ப என்ன செய்யணும், நன்மை செய்யணும், என்ன செய்யணும், ஆள் மாறணும். நல்லா கேட்டுக்கணும், என்ன இருக்குது, மார்த்தாளா இருக்கக்கூடாது, குட்டியா இருக்கக்கூடாது. எல்லாம் செய்யணும். மாறுறதுக்கு ஒரு பென்சில் கொடுத்தா கூட நீ வச்சுக்க மாட்டேன் கேட்டான், நீ வச்சுக்க சொல்லுவோமா, சொல்ல கத்துக்குவோமா? இருக்கிற போதுங்க, செத்தா நான் கொண்டு போறதில்லை. மேல புடவைலாம் போட்டேன் என் மனைவிக்கு, அவ கட்டி பார்ப்பாளா தெரியாது. இன்னொரு ஒரு வருஷம் நோண்டா என்ன இருக்கும், அது பிச்சு தான் வரும். ஆனா யாருமே எடுத்துட்டு போக முடியாது. ஆனா எடுத்துட்டு போறாத பொழுது சட்டை போடுறோம், வைராக்கியம் பண்றோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ரோமர் 7ஆம் அதிகாரம் 7 படிப்போம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 21 சீக்கிரம் படிப்போம். ஆனபடியினால் என்னங்க சொல்றாருங்க, என்ன செய்யறதுக்கு? நல்லா பொறுமையா படிங்க. ஏன்னா நன்மைன்னு எடுத்தாச்சு. நன்மைக்கு யாரு இந்த மாதிரி இந்த அடிப்படையில யார் நன்மை சொல்லியிருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த செய்யக்கூடிய நன்மை தேவனுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும், மனுஷனுடைய பார்வைக்கு அது தனி விதமான நன்மை இருக்கும். நான் தேவனுக்கு பெருமைப்படுத்துறதா மனுஷனுக்கு பெருமைப்படுத்துறதா? படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கின்ற பிரமாணத்தை காண்கிறேன். ஏன்னா நம்மள்ட்ட என்ன மனசு இருக்குங்க, நான் வேண்டான்னு சொல்லு, ஆனா சண்டை போடுவோம். உள்ள இருக்கிறது என்ன செய்யும், தூண்டி விடும். பேசு, நீ உனக்கு வாய் இருக்குல்ல, நீங்களும் நல்லா பேசு. பண்ட 32 இருக்குல்ல, பேசு. பண்ட கடிச்சிட்டு பேசு. குற்றத்துக்காக நான் சொல்ல, அதெல்லாம் அணிவிச்சேன். என்னை யார் பண்டு போட்டு பேசினா அரைஞ்சிருவேன். அப்படிப்பட்டவங்க எங்க 2ஆவது தண்ணியை அடிக்க போயிட்டேன். அப்பெல்லாம் எனக்கு கோபம் அப்படி வரும். எங்க அண்ணன் என்னடா செய்ய போற, பேசுறது பிடிக்குதா? அவ அப்படிதான் அடி போறான். காரணம் என்கிட்ட கெட்ட செய்கை இருக்குது, அதனால கை நீட்டுறேன். நல்ல செய்கை இருந்தா தடவி கொடுப்பேன் சொல்றாரு. அதுல படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. உள்ளான மனுஷனும் ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் விரோதமாய் இருக்கிறபடினாலே என்ன இருக்குங்க? அப்ப
இப்ப சொத்து இருந்தா பாவம் பேருமா? காசு பணம் இருந்தா பாவம் பேருமா? பேருமா? பாவம் பேருமா பேராதா? படிக்க சீக்கிரம் முடிச்சிருக்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவைகளில் இருக்க காண்கிறேன். நம்ம என்ன இருக்குது? இயேசுடைய பிரமாணம் இல்ல. நல்லா கேட்டுக்கங்க. சண்டை சச்சரவு வீட்டுக்குள்ள வருதுனாக்க என்னுடைய பிரமாணம் சத்தியம் அல்ல. வேறொரு பிரமாணம் என்கிட்ட இருக்குது. வேறோட நீதி இருக்கு, வேறொரு காரியம் இருக்குது. ஆனா இதை கொண்டு போய் இயேசுவோட சேர்த்துட்டுங்க. இயேசுங்கிற சரிகிறோம். நான் நேற்று கூட சொன்னேன், நீ ஒரு ஊழியக்காரனா இருக்கு எப்படி பேசிட்டு இருக்கியப்பா, நீயே புத்திமதி சொல்ல வேண்டியது நீ இப்படி இருக்கிறிய. நேற்று சொன்னேன். நான் படிச்சு அடுத்த வருஷம் சீக்கிரம் படிச்சு முடிச்சிருக்கேன். பாவ பிரமாணத்திற்கு சிறையாக்கி எதில் போய் உட்கார்ந்துருக்கோம்? செத்தா பரலோகத்துக்கு போவோமா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை படிமா. இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுகிறது பாரும் கொள்ளாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் ஒரு அலையா சொல்லுவோமா? நன்மை செய்யலன்னா என்ன வரும்? இப்ப 4 பேருக்கு சோறு போட்டா பாவம் வருமா பரிசுத்தம் வருமா என்று நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறான். நன்மை செய்கிறவன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறான். தேவன் அந்த கடனை திருப்பி கொடுப்பார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம், அதுவே தேவ சித்தம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம், அதுவே தேவ சித்தம். நன்மையாய் வருவது அவர் சித்தம், தீமையாய் வருவது அவர் சித்தம். நன்மையாய் வருவது அவர் சித்தம், தீமையாய் வருவது அவர் சித்தம். மகிழ்ந்து இருப்பது அவர் சித்தம், கண்ணீரோடு இருப்பது அவர் சித்தம். மகிழ்ந்து இருப்பது அவர் சித்தம், கண்ணீரோடு இருப்பது அவர் சித்தம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம், அதுவே தேவ சித்தம். பிறப்பது அவர் சித்தம், இறப்பது அவர் சித்தம். பிறப்பது அவர் சித்தம், இறப்பது அவர் சித்தம். வாழ்வது அவர் சித்தம், வாழ்வின்றி இருப்பது அவர் சித்தம். வாழ்வது அவர் சித்தம், வாழ்வின்றி இருப்பது அவர் சித்தம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம், அதுவே தேவ சித்தம். நன்றி அப்பா. எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வைத்தது. நான் நன்மை செய்யறதுக்கு ஒரு காலத்தை, நான் அடுத்தவர்கள் செய்யாதது போல, அடுத்தவர்கள் செய்து காட்டியது போல இல்லாமல் நீ செய்த நன்மையை செய்ய என்னால் முடிஞ்சதை எனக்கு எடுத்துக்கொண்டு நல்ல வழிகளை தார், நல்ல சிந்தனைகளை தார். நன்றி அப்பா. இந்த நன்மையை பற்றி எவ்வளோ காரியங்களை சொல்லியிருக்கிறேன். ராணிக்கு மேலே
என்னை சோதிக்கிறது இல்லை, நன்மை செய்யறது சோதிக்க மாட்டார். ஆனா அவர் கொடுப்பாரானா, ஆண்டவரே இந்த நன்மைக்கு நான் என்ன பரிகாரம் செய்யப்பேன்? இந்த நன்மையை யாரு செய்தது? இயேசு அவர் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் நன்மை செய்தார். ஆனா நான் இவ்வளவு தூரம் நன்மை என்ன செய்திருக்கிறேன் என்று தெரியாது. ஒருத்தர் கொடுக்கறது நன்மையா நினைக்கிறேன், வாங்குறது நன்மையா நினைக்கிறேன், அதெல்லாம் இல்ல. நான் தேவனுடைய பார்வைக்கு நன்மையா இருக்கிறேன். நான் கண்களை மூடுவோம். சோத்திரம் ஐயா, நன்றி அப்பா, நன்றி. நன்றி கர்த்தா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா உமக்கு நன்மை செய்வதற்காக நாங்கள் எந்த தானியம் இருக்க வேண்டும்? ரோமர் 7:21 நான் நன்மை செய்ய தெரிந்திருந்தும் ஆனால் என் உள்ளம் தீமையை விரும்புவது என்று சொல்லுவேன் வாசிக்கும். ஆண்டவரே, இந்த நன்மையான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்காக அந்த இறைவார்த்தையின் வழியாக எங்களுடன் பேசினீர்களே அப்பா, அந்த இறைவார்த்தையின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, அந்த நன்மையோடு நாங்கள் எழுந்து நின்று ஆண்டவரை பிரகாசமாக உதவி சென்ற பிள்ளைகளாக ஆண்டவரே, எஸ்ஐயா 66:1 நாங்கள் வானமின் சிம்மாசனம் பூமியின் பாதப்படி என்று சொல்லி அந்த பாதப்படி என்று நாங்கள் ஆண்டவரே அப்பா நிற்கக்கூடியவர்கள் நன்மையாக செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீராச்சா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நன்மை செய்ய எங்களுக்கு ஒரு வழிவாசலை தரும்படியாக அப்பா நீதிமொழியில் 3:6 வாசிக்கிற எதை செய்தாலும் நீ ஆண்டவரை மனதிலே வைத்து செய், அப்போது உன் வழியை செம்மையாக்கி தருவேன் என்று சொல்லி தேவ சமாதானத்தை தேவ ஆவியானவர் எங்களோடு கடந்து வரும்போது நன்மையாக மட்டுமே செய்ய எங்களுக்கு இருதயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக என் ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாக இயேசுவே உம்முடைய நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி நம் ஆண்டவரை